ராஜ பரிபாலம் செய்து வரக்கூடிய என் கணவர் தானே பையன் அவருடா. உங்க கணவர் நான் போய் கவுக்கணும், அவங்களே வந்து நீ போய் அவங்கத்துல அது யாரும் வந்து அவங்கத்துல என் கணவராகப்பட்டவர் அவரு. ஆமா எவரு? அவருடா. ஓ ஸ்கூலுக்கு பக்கமா வச்சு நிக்கிறமா அந்த செவரு. அப்படியே சொல்லிடுவேன். அப்படியே பொங்கலுக்கு வரமுறையை கூட்டு வந்து புதுப்பானையில சோத்து நோண்டி போற மாதிரி அடியில வாய் வச்சு கேட்டு உன்ன பையா இன்னும் கேட்கல. உன்னை போய் நான் கேட்பேனா? நீ நல்ல பொம்மநாட்டிமா, நீ எல்லாம் அப்படி கேட்க மாட்ட. கம்மநாட்டி மாரி பொம்மநாட்டி. என் வீட்டுக்கார யாரு தெரியுமா? யாரு? உலகத்தை எல்லாம் படைக்கக்கூடியவர், உயிரினங்களை வாழ வைக்க பிறந்தவர் ஐயனாகி ஹரிபிரமதேவன். இத சொல்றதுக்கு என் வாயில வர சொல்லணும்னு பாக்குறேன். மாலிட்ட கணவரை நம்ம வாயால ஒரு பேரை சொல்லக்கூடாது. நீ வாயால சொல்லவே சொல்லாதுமா. கணவன் பேரை சொன்னோம்னா அவரோட ஆயுட்காலம் குறைந்து கொண்டே போகும். அதனாலதான் இந்த காலத்திலயும் ஒண்ணு இவ்வளவு மகிழ்ச்சித்தனமாக்கிறியா? ஆயுள் குறைஞ்சு போன்னு நீ ஏன் கவலைப்படுற? கல்லாவில இருந்து ஊத்தங்கார போற வரைக்கும் 4 பங்கு இருக்குது. அப்படியே ஊத்தங்காரில இருந்து நீ சாம்பல் பிட்டி போனீங்கன்னா 3 பங்கு இருக்குது. பங்கு லீவா? பங்கு லீவா? எந்த பங்கு? அந்த பங்கு இல்ல, நான் போடுறது ஆயுள் பங்கு. எவ்வளவு ஆயில கம்மியாக்குதோ அவ்வளவு போட்டுக்க வேண்டியதுதான். நான் சொல்றது பொங்கலுக்கு ஆயில போட சொல்லல. மனுஷனோட ஒரு ஆள் வந்து 100 வருஷம் வாழ்றாருன்னா கணவன் பெயரை ஒரு டைம் சொன்னோம்னா ஒரு வருஷமா குறைஞ்சு கொண்டே வருமா. கூப்பிடுறாங்க எங்க வீட்டுல உங்களை மாதிரி எல்லாம் மோசமாலாம் கூப்பிட மாட்டாங்க. எங்க ஊர்ல எல்லாம் மதிப்பு மரியாதை அப்படியே பர்ஃபெக்டா இருக்கும். நீ வேணாம் உங்க வீட்டுக்காரன் பேரை சொல்றதுக்கு நீ இவ்வளவு அசிங்கப்பட்டு பேசிருக்கிற. எங்க வீட்டுக்காரி எல்லாம் அப்படியே பொறுப்பா பேரை சொல்லணும்னாவே அவளுக்கு நாக்கு குசும், உடம்பு நடுங்கும், பயம். சொல்றேன் அதுக்கு தகுந்த மாதிரி எங்க வீட்டுல அதே மாதிரி சொல்லிக்கிறேன். நீ என் பேரை சொல்லி கேட்கும் போது அவ கரெக்டா கையில எடுத்து வந்து காட்டிடுவான். பார்த்து பேசு. நாங்கெல்லாம் அப்படி வாழ்றவங்க, அவ்வளவு மரியாதையா பேசுவோம். உங்களை மாதிரி எல்லாம் அசிங்கமா பேச மாட்டான். வேற எப்படி பேசுவாங்க? ஏமா உங்க வீட்டுக்காரர் எங்கன்னு நீங்க கேப்பீங்க அசிங்கமா. கண்டிப்பா அது அசிங்கம். அதுதான் இல்ல. சரி எங்க வீட்டுக்காரர் எல்லாம் ரொம்ப மரியாதை. எப்படி? நீ போய் கேளு அசிங்கமா எங்க வீட்டுக்காரர். ஏமா உங்க வீட்டுக்காரர் எங்கன்னு கேளு அசிங்கமா. ஆமா அவ அதுக்கு மரியாதையா சொல்லுவா பாரு. யாரு? வீரபத்திரன் தானே. அவன் பெட்ரோல் போடணும் போய் நிக்கிறான், உக்காரு வந்துருவான். நான் போய் காலையில கேட்டேன், காட்டுக்கு தலைவெட்ட போய்க்கிறான்னு சொன்னால அது 10 மணிக்கு மேல. உங்க வீட்டுல அப்படி, எங்க வீட்டுல அப்படி சொல்ல. எங்க வீட்டுக்கார பேர நாங்க சொல்றது கிடையாது. சரியா? அப்படி இருந்தாலும் இவளு வேக வேகமா இவளு சுறுசுறுப்பா வந்திருக்கிற என்ன காரணம் கண்ணே? மன்னவன் வந்தானடி ராணி மகிமை அறிந்து கொண்டு மலர்ந்து மன்னவன் வந்தானடி. அது ரைட்டு, மன்னவர் வந்தா ரைட்டு. யாரு பிரார்த்தனை சொல்றா? மறந்து போயிருமோன்னு சொல்லி ஞாபகத்தோடு மறுபடியும் வந்தாரடி. சரிப்பா, பாண்ணி அந்த ராகம் எந்த இது? இந்த ராகம் உங்களுக்கு தெரியாது? ராகம் தெரியல. இதுதான் கொச்சைக்காரர். என்ன சொன்னாரு? இந்த கொச்சைக்காரங்க எங்க எல்லிக்குதுல எங்க தாத்தா பப்புன் பெருமாள் நாடகம் கத்து கொடுத்தது. தாத்தா? ஆமா. எப்பா பாடுங்கடா பின்னாடி பாடுனாங்க. இவரு ராகம் விடும்போது ஏண்டா கொச்சை ராகம் போடுங்கடா. கொச்சகோ ஏண்டா நான் கொச்சை ராகம் போட்டாலும் ஏண்டா அதுதானே சொன்னேன். கொச்சகோ அது மாதிரி இது கொச்சை ராகம். ராகத்துல எத்தனை ராகம் இருக்குது? ராகத்துல பொன்னாரிக்குது, நாட்டுக்குது, ஜம்பக்குது, எல்லா விதமான சிந்து பயிர் வைக்குது. இப்படி எல்லாம் பல ராகம் இருக்குது. இதுல இந்த ராகம் கொச்சை ராகம்.
ஒன்றாக ஒண்ணு. டேய் அப்படி இருந்தாலும் எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? என் மனைவியாகிய கலைமகள் வந்திருந்தார். சரி, இந்த பாராகிய பிரபஞ்சமான உலகிலே யானை முதல் ஜென்மம் எறும்பு கடை ஜென்மம் 8000 ஜீவபேதங்களை படித்து விட்டு வருகிறேன். வருகின்ற கணவனுக்கு வாய் என்று அழைத்து கையை நீர் சொம்பை கொடுத்து முகமலர்ந்து என்னை அரண்மனைக்கு அழைத்தார். இன்னும் 4 உயிரை சேர்த்து படைப்பேன். எங்க வீட்டுக்காரர் என்ன வர சொன்னாரா? தாதிமாரை விட்டு என் பொண்டாட்டிய கூப்பிட்டு வர சொன்னா இன்னுமே வரலையே. அவர் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேன். கோவமா இருப்பாரு, இருக்க மாட்டாரா? வந்ததுல இருந்து நான் அதான் சொல்லி நிக்கிறேன். நீதான் லபன்னு வவாலாட்டம் கத்தின்னு கிடக்குறேன். நானா எங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டான்னு சொன்னா எனக்கு கையும் வரல காலும் வரல அப்படியே படிக்குது. கையும் வரல காலும் வரல. ஒரு வேலை நரம்பு ஸ்டக் ஆயிட்டு. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணுன்னா நேரா சிட்டுக்குருவி லேகிங் சாப்பிடு. அந்த மருந்து எங்கடா கிடைக்குது? நம்ம ஊத்துக்காரல பீடி ஆப்ஸ்ல வைக்கிறாங்க. நீ அம்மா பொடப்போச்சுல யாரடா கேட்ட? யாரை கேட்ட? வாங்க மகாராஜா, உங்களுடைய செல்வக்கு சம்பக்தி அவ்வளவு மரியாதையோடு என்ன என்னுடைய மனைவி என்று சொல்லக்கூடி மனைவி அழைத்தாரே, எங்க இருக்கிறார்? மனைவி எங்கே? உன் மனைவி நீ ஆளு மதால் கொட்டிய வாழ்ல பிச்சுக்கிட்டு போய் சவாரு. என்னதான் மகாராஜா பேசுறேன் கரெக்டா அது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். சீக்கிரம் அரண்மனைக்கு உடனே போனேன். பரவாயில்லம்மா, இந்த வருஷம் கொஞ்சம் நீட்டா தான் 4 வேத புத்தகம். அப்படி சொல்ற நானே பயந்துட்டேன். சரி, வேத புத்தகம் அப்படி பாத்துட்டியே எங்க வீட்டுல என்ன சொன்னாரு? அவர் சொன்னாரு உடனடியாக என் அருமை மனைவி வந்திருந்தால் என் அருகாமையில் அழைத்து வா மந்திரி அப்படின்னு சொன்னார். கண்டிப்பா வா. இப்ப அவங்க 2 பேரும் புருஷன் முன்னாடி சுத்துறாங்க. அவங்க வீட்டுக்காரர் சொன்னது யாருன்னா காதல் கேட்டீங்களா? என்ன காதல் வச்சிருக்கீங்க? இப்ப நான் பிரம்மதேவன், அவ கலைவாணி. சுத்துறோம். அவங்க சுத்துனப்ப நீ காதல் கேட்கல. அதை நான் பார்க்கல பண்ற மாதிரி. அவர் அதான் சொன்னாரு. பாத்திரி கேள்வி மன்னர் போட்ட மகிழ முடியும்.
உன் திவ்யம் என்ற பொற்பாத கமலங்களுக்கு உன் தேவன் சொல்லப்பட்டவள் பன்னியல் பாதத்தை கழுவி பட்டு ஆடியால் துடைத்து மல்லிகை முல்லை கொங்கு மந்தால வெற்றிலை பாயுதம் சொல்லக்கூடிய அடே கோடி மலர்களை வைத்தால் வாடிவிடும் என்று சொல்லி என் நண்பென்ற மலரை வைத்து உங்கள் பாட்ட பட்டுத சாமி அதத்தை படுத்திருக்கிறாயா கண்மணி எனது தேவி எனது தேவி கண்மணி எனது தேவி அடி பொற்பல்லா மாதற்கல்லா பொருந்த பூசணவே வாடி பொற்பல்லா மாதற்கல்லா பொருந்த பூசணவே வாடி வாடி மன்னனுடைய வாதத்தை படித்தபடியா ஆமா என்றென்றைக்கு சுக சேவத்துடன் வாழ்ந்திருப்பார் சாமி வாழும் என்று சொன்ன மிக்க சந்தோஷம் சாமி சந்தோஷம் ஆனா ஒரு வார்த்தை கேட்கலாமா கேளு மனைவி வர வேண்டும் அழைப்பு என்ன அப்படி அதை தெரிவிக்க வேண்டும் உன்னை எதற்கு அழைத்தேன் என்றால் என்ன காரணம் இந்த தினத்திலே என்னுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய வைகுந்த வாசனுக்கு பூஜை செய்ய வேண்டும் சரி அதனால நீ நந்தாவனம் சென்று மலர் பறித்து வர வேண்டும் மலர் பறித்து ஆமா ஆகட்டும் சாமி நீ அதனால நீ நந்தாவனம் சென்றாயாரா நான் படைக்கும் தொழிலை செய்து வருகிறேன் ஆகட்டும்
எங்கு பார்த்தாலும் மலர்ந்த பூக்கள். மலர்ந்த பூக்களா இருக்குது. இந்த மலர்களை எதை எடுப்பது எதை விடுவது என்று தெரியவில்லை. எதுவுமே தெரியலையே. கொஞ்சம் கொஞ்சமா ஓரமா உட்காந்து அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரிசுனே இரு. நிறைய மடிரப்ப ஆன உடனே என்ன கூப்பிடு, உன்னை நான் வந்து தூக்கிடுறேன். என்னடா ஓஹோ, என்னால தூக்க முடியாது, நானே வந்து சேர்ந்து தூக்கிறேன். நானும் சேர்ந்து தூக்கிறேன். பையன். ஆமா, கண்டிப்பா